அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது உங்க சுய ஜாதகத்தை வச்சு நான் சொல்லல, கோச்சார கிரகங்களின் அடிப்படையில தான் இந்த பொது பலன். இந்த பொது பலன் என்பது ஒரு கைடன்ஸ்க்கானது தான். ஒரு எந்தெந்த விஷயத்துல நம்ம ஈடுபடலாம், எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு, ஒரு கைடன்ஸ் மட்டுமே. மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களுக்கு காத்திருக்க போறீங்க. ஏன்னா 2025 மார்ச் 16ஆம் தேதியில இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பகவான் மீனத்திற்கு என்ட்ரி ஆக போறாரு. புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வருது. அப்போ விரைய சனி வந்துருச்சுன்னு ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் அதற்கு ஒரு தனியாவே நான் பதிவு போடுறேன். இந்த விரையச்சனி எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் ஈடுபடாம கவனமாக இருந்துட்டாவே பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை நிறைய மாற்றங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு தயாராக போறீங்க. ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 2ஆம் பாவகத்துல குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. குடும்பத்திற்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. குடும்ப உறவுகளால சில நேரங்கள்ல உங்களுக்கு குறிப்பா வாழ்க்கை துணைவருடைய உறவுகளால அல்லது தாய் வழி உறவுகளால இந்த மாதத்துல ஒரு ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலும் சில கருத்து வேறுபாடுகளா இருந்துகிட்டு இருக்கும். சில அதிரடி முடிவு எடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனை இருக்கு அல்லது தொழில் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குன்னாக்க அதுல ஒரு திட்டமிட்டு இந்த காலகட்டத்துல செயலாற்றி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம். மேசராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு அல்லது ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே வேலையில ஒரு இடமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. மேக்சிமம் இன்னும் ஆகாதவர்களுக்கு, வேலை மாற்றமோ அல்லது இடமாற்றமோ ஆகாதவர்களுக்கு இந்த 6 மாசம் மேக்சிமம் இந்த மார்ச்சுக்குள்ள இந்த விரையச்சனி ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பும் வரும். அப்படி மாறிட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது ஒரு நல்லது. அதே போல இருக்கிற வேலையில ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்கன்னாக்க இந்த வேலையே புதிய வாய்ப்புக்கோ அல்லது பிசினஸ் பண்ணலான்ற ஐடியாவுக்கோ போகாம இருக்கிறது இனி வரும் காலத்துல உங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படாம இருக்கும். இப்ப ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நாம பிசினஸ் தான் நீங்க பண்றோம், அதுதான் நமக்கு வேலை, அதை வச்சுதான் வாழ்க்கை ஆதாரமே அப்படின்னாக்க இந்த நேரத்துல ஏதாவது தொழிலை கடையை ஷிஃப்ட் பண்றது, மாற்றம் பண்றதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்பட்டு இருக்கும். ஏற்படாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல விரிவுபடுத்துறதா இருந்தாலும் இந்த நேரத்துல விரிவுபடுத்தலாம். அதுக்கான சூழலும் இந்த காலகட்டத்துல உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த நேரத்துல சுப விரயம் ஆகக்கூடிய காலகட்டம் தான். ஆனா உங்களுக்கு அடுத்த வருஷம் அந்த புதிய மாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை அதற்கெல்லாம் ஒரு முதற்கட்டமான மாதம் என்றே சொல்லலாம். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை இருக்கு, வேலை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணியில இருப்பவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க துறை ரீதியாக ஒரு நல்ல மாற்றமோ அல்லது ஒரு இடமாற்றம், ஊதிய உயர்வு, பதவி உயர்வோடையோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நேரத்துல வேலை தேடக்கூடியவர்களுக்கு, புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கும் புதிய வாய்ப்பு, பிரைவேட் ஜாப் கிடைக்கும். அது ஓரளவுக்கு சேலரி கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். பண வருமானம் வரக்கூடியதாகவும் இருக்கும். முயற்சி செஞ்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். கடந்த காலமா நீண்ட காலமா ஒரு தற்காலிக பணியாளராகவே பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறீங்க அரசு சார்ந்து அப்படின்னாக்க நிரந்தரமாகறதுக்கோ அல்லது அதற்கு சம்பந்தமான நல்ல செய்தி வருவதற்கோ இந்த காலகட்டத்துல வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். அதே போலதான் ஃபேமிலி லைஃப்ல கூட பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு பிரச்சனையே இருந்துட்டு இருக்கு, 2 பேரும் பிரிந்து இருக்கீங்க, கணவன் ஒரு பக்கமும் நீங்க ஒரு பக்கமும் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல சேர்ந்து வாழக்கூடிய அம்சமோ அல்லது டிவோர்ஸ் போன்ற விஷயத்தில் ஈடுபடக்கூடியதாகவும் இருக்கும். இந்த விஷயம் உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான். இந்த 2 பேருடைய ஜாதகத்திலும் கலஸ்தர தோஷம் இல்லாம இருந்தாக 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான முயற்சிகள் ஈடுபடுவீங்க. அப்படி இல்லைனாக நீங்க இந்த நேரத்துல டிவோர்ஸ் போன்ற விஷயத்துக்கு ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கலசர தோஷம், தாரதோஷம் இருப்பவர்களுக்கு மட்டும் சொல்றேன். மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் இங்க இருக்கு. பொதுவாகவே வெளிப்படையானவர்கள் மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் அன்பானவர்கள் தான். மற்றவர்கள் மேல் அன்பானவர்கள். என்னன்னா கொஞ்சம் கோபம் இருக்கும், அவசரமான சில முடிவுகள் எடுத்து சில பாதிப்புகளுக்கு உள்ளாகுவாங்க. அதே போல நிறைய ஏமாற்றங்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எதன் மேலெல்லாம் பற்று வைக்கிறாங்களோ அதனால வரக்கூடிய சந்தோஷம் என்பது இவர்களுக்கு கிடைக்காம போகுது. அதுதான் மேசராசிக்கு இருக்கக்கூடிய கர்ம பலன். இப்போ அதை பத்தி நம்ம டீட்டெயிலா கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நான்.
யாருடன் உறவாடக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவுல ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷன் மேசராசிக்கு போட்டிருக்காங்க, பாருங்க பார்க்காதவங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும், இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில தான் அந்த உறவுகள் சிக்கல், சில சிக்கல் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். உறவுகளாலதான், பண விஷயமா எந்த பிரச்சனையும் கிடையாது, பொருளாதார ரீதியா நல்லா தான் இருப்பீங்க. அதாவது கடந்த காலத்துல குறைந்த ஊதியம் வாங்கிட்டு இருந்தவங்க கூட கொஞ்சம் ஊதிய உயர்வோட அல்லது ஒரு ஏற்றத்துடன் பணிபுரியக்கூடிய காலகட்டம் தான் இது. இன்னமும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்தின் தசாபுக்தி சரியில்லாம தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட கோச்சாரத்துல இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்கு. முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை வாய்ப்பு உறுதி. அதே போல இந்த மாதத்தோட பிற்பகுதியில, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி உங்களுக்கு சூரியன் 4ஆம் பாவகத்துல இருந்து 5ஆம் பாவகத்துல இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஏறத்தாழ ஜூலை 28ல இருந்தே 5ஆம் பாவகத்துல, சூரியன் 5க்குரியவன் 5ஆம் பாவகத்திலே ஆட்சி பெறதுனால கொஞ்சம் கோபம், டென்ஷன்லாம் வரும். எதிர்பாலினுடைய அஃபயர் எல்லாம் கூட கொஞ்சம் வரும். அஃபெக்ஷன், அஃபயர், அப்ரோச்சஸ் எல்லாம் கூட வரும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஆனா சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ஜூலை 28ல இருந்தே 5ஆம் பாவகத்துலதான் இருக்கிறாரு. சோ 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, புத்திரபாக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் சில பேருக்கு ஏற்படும். மேலும் 6க்குரியவன் புதன் பகவானை பொறுத்தவரையிலும் இங்க 5ஆம் பாவகத்துலதான் இருக்கிறாரு. அவர் புதனை பொறுத்தவரையிலும் ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து அப் டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரலும் வக்கரகதியில இருப்பாரு. சோ புதனுடைய வக்கரம், 11ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம், இந்த 2 வக்கர கிரகங்களுடைய பார்வையினால் சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் சில பேருக்கு வரும். உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு செயல்படுங்க. அதே போல கூட்டு தொழில், கூட்டாளிகள், புதியவர்கள் வருவாங்க, புதிய நண்பர்கள் அறிமுகமாகறாங்க. அவங்க சொல்ற திட்டங்களை நீங்க செயல்படுத்த வேண்டாம். புதியவர்களை நம்பி எந்த காரியத்தில் இறங்கினாலும் பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா 11ஆம் பாவகத்துல சனி வக்கரம், நண்பர்கள் சொல்லக்கூடிய திட்டங்களால கூட சில பாதிப்புகள் வரும். அதனாலதான் கூட்டு தொழில், கூட்டாளிகளோட சேர்ந்து ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அது பாதிப்பு கொடுக்கும். அதுல கவனமாக இருங்க. மற்றபடி பிள்ளைகள் தொடர்பான செலவுகளும் கவலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனா ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, 6க்குரியவன் 5ஆம் பாவகத்தில் இருக்கும்போது கடனுடைய அழுத்தம் பெருசா இருக்காது. ஒரு கடன் போனாலும் இன்னொரு கடன் உங்களுக்கு வரும், கையில கடன் கேட்டீங்கனாலையும், ஆனாலும் அந்த கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதே போல நோயும் பெருசா இருக்காது. கடந்த காலத்துல இருந்த உடல்நலம் பாதிப்பு, தொந்தரவு எல்லாம் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் நிறையவே இருந்திருக்கும். அந்த நோய் தொந்தரவு இருக்காது. மாதத்தோட பிற்பகுதியில புத்திசாலித்தனமா நீங்க நிறைய செயல்பட போறீங்க. கலைகளில் ஆர்வம், அந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நிறைய முன்னேற்றம், புதிய ப்ராஜெக்ட் சைன் ஆகிறது போன்றவை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரும். ஆனா இந்த மாதத்தோட பிற்பகுதியில இந்த சூரியன் சனி பார்வை இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம். மூத்த மகன் அல்லது மூத்த பிள்ளை வகையில செலவுகள் அல்லது அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதே போல தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தந்தைக்கே கூட உடல்நலத்துல பாதிப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலையில கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது ஒர்க் பண்ற இடத்துல அரசு பணியிலேயே இருக்கீங்கன்னா கூட ஒர்க் ப்ரெஷர் நிறையவே இருக்கும். மற்றவங்க வேலை கூட உங்களுக்கு தலையில கட்டுவாங்க. சக பணியாளர்களோட அதிகமாக உறவாடாம இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்துல. பர்சனல்லாம் சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கே கொஞ்சம் சில சிக்கல்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால அந்த வகையில எச்சரிக்கையாக இருந்துங்க. மேசராசியில் இன்னும் திருமணம் ஆகாத, காலதாமதமாயிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அதாவது குறிப்பா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் மேரேஜ் லேட் ஆயிட்டே இருக்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஏறத்தாழ மாதத்தோட இறுதியிலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து வரன்கள் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னாக்க வரன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு எதிர்கால வாழ்க்கை துணையோட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும். குறிப்பா எதிர்பாலினுடைய அஃபயரோ அஃபெக்ஷனோ இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். புதிய உறவு திருமணமாகாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ அந்த காதல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல காதல் சக்சஸ் ஆகும், காதல்ல வெற்றி ஏற்படும். அது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் மாதத்தோட பிற்பகுதியில 3ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து மிதுனத்துல செவ்வாய். சோ மிதுனத்துல செவ்வாய் பகையாக இருந்தாலும் ஒரு பாவகிரகம் 3ஆம் இடத்துல இருக்கலாம். சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. அதாவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, உற்றார் உறவினர்கள், நண்பர்களுடன் சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வரும். அவர்களால் பெரிய நன்மை இருக்காது. ஆனா உங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். நிறைய முயற்சி செய்வீங்க. முயற்சியால உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இந்த ராகுவை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 12ஆம் பாவகத்திலையும் கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துலயும் இருக்கு. இப்போ ராசிக்கு 12ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால சுப விரயத்துக்காக கடன் வாங்கினாலையும் சுப விரயம் பண்ணுவீங்க. அதாவது பிள்ளைகள் வகையில சுப செலவுகள், ஃபீஸ் கட்டுறது அல்லது புத்திரபாக்கியத்துக்காக மருத்துவ செலவுக்காக செலவு பண்றது. அதே போல பாத்தீங்கன்னாக்க வீடு அல்லது வாகனத்துல செலவுகள், சில பேருக்கு வீடு மாற்றம் அதற்கான செலவுகள்,
சொந்த வீடு கட்டிட்டு போகக்கூடிய பிராப்தமும் சில பேருக்குலாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதற்கான செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது குறிப்பா விரயங்கள் கொஞ்சம் ஆகும். அது சுப விரயமாகவே ஆகும். ராசிக்கு 12ல ராகுக்கு வீடு கொடுத்தும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொலைதூர பயணங்களால கூட சில பேருக்கு ஆதாயங்கள் ஏற்படும். அந்நிய தொடர்புகள் மூலம் ஆதாயங்கள் உண்டு. சில பேருக்கு நீண்ட தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. விரயமானாலையும் உங்களுக்கு ஒரு வகையில் பொருளாதாரமும் கைக்கு வரும். அதனால பிரச்சனை கிடையாது. இந்த மாதத்துல பெரிய பிளஸ் பாயிண்ட் 6 5ஆம் பாவகத்துல புதன் 5ஆம் பாவகத்துல இருந்து வக்கரம் ஆயிடுறாரு. பலம் குறைஞ்சு போயிடுது. அதனால பெரிய அளவுக்கு கடனோ அல்லது நோயோ அல்லது எதிரி தொல்லையோ இருக்காது. இப்ப வழக்கு போன்ற விஷயத்துல போறீங்க, டிவோர்ஸ் கேஸ்ல ஒண்ணு இருக்கிறீங்க, அல்லது சொத்து சம்பந்தமான கேஸ்ல இருக்கீங்க, இந்த காலகட்டத்துல சில வில்லங்கங்களுக்காக போராடிட்டு இருக்கிறீங்கன்னா அதுல வெற்றி உண்டாகும். எதிரிகளை வெல்வீர்கள். கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. சில பேருக்கு குறிப்பா வாழ்க்கை துணை விட்டு பிரிந்திருக்கீங்க, தோஷத்தால கருத்து வேறுபாடோடு இருக்கீங்கன்னா அவர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி குடும்பத்திலே ஒற்றுமையா இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்த மனஸ்தாபங்களும் மனக்கசப்புகளும் நீங்கக்கூடிய காலகட்டம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா பாத்தீங்கன்னாக்க என்ஜினியரிங் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர், மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், அதே போல ரியல் எஸ்டேட்டு, கமிஷன் தொடர்பான தொழில், இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவ தொழில் இருக்கிறவங்க, அரசாங்க பணியில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பான மாதம். உணவு சார்ந்த தொழில் செய்யப்படுவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்றம் உண்டாகும். மார்க்கெட்டிங், சேல்ஸ், அலைச்சலோடு பணிபுரியவர்களுக்கும் இந்த மாதத்துல வருமானம் கூடுதலாகவே வரும். உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும். பாசிட்டிவான மாற்றம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க, மாதத்தோட தொடக்கத்துல ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரலும் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிக்கல் தீர்ந்தா இன்னொரு சிக்கல் வரும். அது உறவுகளால வரும். குறிப்பா அது உங்க உறவுகளால வரலாம், இல்ல வாழ்க்கை துணையோருடைய உறவுகளால வரலாம். அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா டெசிஷன் எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே போல விரயங்கள் ஆகுதுன்னு பயப்படவே வேண்டியதில்லை. ஒரு பக்கம் அது சுப விரயமா தான் ஆகும். மருத்துவ விரயம் தவிர்க்கப்படும். குறிப்பா பிள்ளைகள் தொடர்பாக சில கவலைகளும் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்துல வரும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மற்றபடி இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி அம்பாளை நீங்க நினைச்சு வழிபாடு செய்யுங்க. வீட்லயே கூட போட்டோ வச்சு வழிபாடு செய்யலாம். முடிந்தா மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. வழக்குகளில் வெற்றி, கடன்ல இருந்து மீள்றது, பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு மீனாட்சி அம்பாலை வழிபாடு செய்யுங்க. சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சி அம்பாலையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பா வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு அதை விளக்கா மாத்தி அதுல 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. நன்மைகளை கொடுக்கும். இந்த ஆடி பூரம் வருது ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு கூட நீங்க போயிட்டு மாரியம்மாள் அல்லது துர்க்கை அம்பாலை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு ஐஸ்வர்யங்களை ஏற்படுத்தும், குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.